ஏண்டா சில பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்துக்கு அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். பெற்றோரோட மோசமா நடக்கிறது, இன்னும் ஒரு ரிவாயத்துல கத்தியத்து ரஹீம், குடல்வாய் ஜனங்களை துண்டிக்கிறது. இந்த பாவங்களுக்கெல்லாம் உலகத்துல அல்லாஹ் தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். எத்தனையோ வசதியா இருந்தவங்க இன்றைக்கு கஷ்ட நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க, கஷ்ட நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க, ஏழைகளாக அல்லாஹ் மாத்திட்டான். சில வேலை அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஊழியரோட பதுவா வைக்கணும். பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமா நடக்காம நீதம் கெட்டு நடக்கிறதும் அநியாயம் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்திலே பலதரப்பட்ட வகைகள்ல அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறார். சிலருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை, சொத்து செல்வங்களை, ஆட்சி அதிகாரங்களை, பட்டம் பதவிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இன்னும் சிலர் அல்லாஹ் ஏழைகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் வைத்தது எதற்காக வேண்டி என்றா, லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியா, சிலர் சிலருக்கு பணிவிட செய்வதற்காக, சிலர் சிலருக்கு உதவி செய்வதற்காக, ஒத்தாசையாக இருப்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதுக்கு மாற்றமாக வசதி வாய்ப்புகளை, ஆட்சி அதிகாரங்களை, பட்டம் பதவிகளை, அந்தஸ்துகளை தந்தது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு இல்லை. ஆட்சி அதிகாரத்தை வச்சு, பட்டம் பதவிகளை வச்சு, பணத்தை வச்சு மற்றவனுக்கு மோசடி செய்யறதுக்கு, மற்றவனுக்கு அநியாயம் செய்யறதுக்கு அல்லாஹ் தர இல்லை. அல்லாஹ் ஹதீஸ் குதுஸில சொல்லும் பொழுது, யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظلم على نفسي وجعلته بينهم محرما فلا تظالموا. அடியார்களே, நான் என் மீது அநியாயத்தை ஹராம் ஆக்கிக்கிறேன். ரப்புல் ஆலமீன் தன் மீது அநியாயத்தை ஹராம் ஆக்கி இருக்கிறான். சொல்ற அடியார்களே, நீங்களும் யாரும் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்யாதீங்க, நான் அநியாயத்தை ஹராம் ஆக்கி இருக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அநியாயம் என்கிறது பயங்கரமானது. இது லேசானது இல்லை. இன்னைக்கு நான் எங்கட பவரை அதை இதை பயன்படுத்தி ஏராளமானவர்களுக்கு அநியாயம் செய்யறோம், மோசடி செய்யறோம், அவனை கேவலப்படுத்துறோம், மானபங்கப்படுத்துறோம், உள்ள நோகம் நடக்கிறோம். இதெல்லாம் ஒரு காலமும் விட்டு விடாது, விட்டு வைக்காது லேசில. ஏண்டா சில பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்துக்கு அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். உலகத்துல தண்டனை கிடைச்சே தீரும். அந்த ஒரு பாவத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், மா மின் ذنبٍ أجدر أن يعجل الله لصاحبه في الدنيا قبل الآخرة مع ما يدخر له في الآخرة. பாவம் இருக்கு, ரெண்டு விதமான பாவம். அந்த பாவம் எப்படியாப்பட்டதென்றா, அந்த பாவத்தில் ஈடுபட்டா அல்லாஹ் உலகத்தில் அவரை தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக மாட்டான். ஆகிரத்தில் வேறையா தண்டனை இருக்கு. சரியான தௌபா செய்யலண்டா அந்த பாவத்துக்கு ஆகிரத்திலே அவருக்கு தண்டனை இருக்குது, உலகத்தில் அல்லாஹ் தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக மாட்டான். சொன்னாங்க, மினல் பகி ஐயுல் முன்னாஸ், மக்களுக்கு அநியாயம் செய்யற, மக்களுக்கு அநியாயம் செய்யற இந்த பாவத்துக்கு அல்லாஹ் உலகத்துல தண்டிப்பான். அடுத்தது அல் உகூக், பெற்றோர நோகம் அடிக்கிறது, பெற்றோரோட மோசமா நடக்கிறது. இன்னும் ஒரு ரிவாயத்துல கத்தியத்து ரஹீம், குடல்வாய் ஜனங்களை துண்டிக்கிறது. இந்த பாவங்களுக்கெல்லாம் உலகத்துல அல்லாஹ் தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக மாட்டான். இன்றைக்கு நாங்க ஏராளமாக தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் விலங்கல்ல நாம அவனுக்கு செஞ்ச அநியாயம், அவன் காணி பூமியை பறிச்சது, அவன் பொருள்ல மோசடி செஞ்சது, அவன் சொத்துக்களை அபகரிச்சது, அனந்தர சொத்தை விளையாடினது, இதனாலதான் நமக்கு தண்டனை வந்தீங்கன்னு நாங்க உணர்றோம் இல்ல, ஆனா தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எத்தனையோ வசதியா இருந்தவங்க இன்றைக்கு கஷ்ட நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க, கஷ்ட நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க, ஏழைகளாக அல்லாஹ் மாத்திட்டான். சில வேலை அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஊழியரோட பதுவா வைக்கணும்.
இவர் அந்த நேர வேட்டைக்கு பணத்தை வச்சு அவனுக்கு ஏசினாரு, அடிச்சாரு, நோகடிச்சாரு. நீ வேலைக்காரன் தானே அப்படி என்ற உணர்வுல நான் தான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி இவர் அவனை அடக்கி ஆண்டாரு, அநியாயம் செஞ்சாரு. அவன் உள்ளத்தால் ஒரு தடவை சரி நொந்து பதுவா செஞ்சிருந்தா உங்களோட பணம் அந்த பதுவாவை தடுக்காது. எத்தனையோ கண்ணியமாக இருந்தவர்கள் இன்றைக்கு தலை காட்டேலாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. கொடிகட்டி பறந்தவர் என்று சொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? அவருடைய அநியாயங்கள், அவருடைய அநியாயங்கள். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயத்தை அல்லாஹ் ஒரு காலம் பொறுக்கிறது. எத்தனையோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், சில வேலை செஞ்ச அநியாயங்களே ஆயிக்கிறாங்க. எத்தனையோ சுகதேகிகளா இருந்தவங்க சில நோயில விழுந்துட்டாங்க. சில வேலை என்ன வைத்தியம் செஞ்சும் கேட்குது இல்லை, அதுக்கு வைத்தியம் கேட்காது, மருந்து ஆன்சர் பண்ணாது. அதுக்கு சுகம் கிடைக்கணுமா? யாருக்கு அநியாயம் செஞ்சு யார பதுவாக்கு ஆளானமோ அவன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். அவன் மன்னிச்சா உடனே சுகம் கிடைக்கும். என்ன தண்டிக்கப்பட்டு அவன்கிட்ட பதுவாவாலே, அவன்கிட்ட பதுவாவாலே. எத்தனையோ மாடிகளை வாழ்ந்தவங்க இன்றைக்கு இருக்க வீடு இல்லாம ஆளாகிட்டாங்க. சகோதரி, இதெல்லாம் குர்ஆன் பயான் செய்து, குர்ஆன் பயான் செய்து வதில்கல் குரா அஹ்லக்னா லம்மா ظلموا وجعلنا لمهلكهم موعدا. அவர்கள் அந்த ஊர்வாசியை அநியாயம் செய்யும் பொழுது நாங்க அவர்களுக்கு அழிவுக்கான சாவு மணியுடைய நேரத்தை முடிவு செஞ்சிட்டோம். லிமஹ்லிகிஹிம் மௌஇதா. இன்னும் ஒருத்தர் அல்லாஹ் சொல்லும் பொழுது வகஅய்யின் மின் கர்யத்தின் அஹ்லக்னாஹா வஹிய ஸாலிமா. எத்தனையோ ஊர்வாசியை நாங்க அழிச்சிக்கிறோம். ஏன் தெரியுமா அழிச்சோம்? அவங்க செஞ்ச அநியாய பாவம் என்ன தெரியுமா? வஹிய ஸாலிமா. அவங்க அநியாயக்காரங்களா இருந்தாங்க. ஆகப்பெரிய அநியாயம் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது, அது ஆகப்பெரிய அநியாயம். அடுத்தது மக்களுக்கு செய்யற அநியாயம். அவங்க அநியாயக்காரர்களா இருந்தாங்க. இதனால நாங்க எப்படி தெரியுமா மாத்தினோம்? அவர்களுடைய வீடுகள் எல்லாம் குட்டிச்சவர்களாக மாத்தினோம். முகடுகள் எல்லாம் உடைந்து விழுந்து அந்த வீடு அப்படி தரமட்டமாக்கினோம். அந்த கிணறுகளை எல்லாம் பாலடைஞ்ச கிணறுகளாக மாற்றினோம். மாடா மாளிகைகள், அவருடைய பேலஸ்களை எல்லாம் பாலடைஞ்ச வீடுகளாக நாம் மாற்றினோம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க அநியாயக்காரனாக இருந்தாங்க. அவங்க அநியாயக்காரராக இருந்தாங்க. அவங்களோட பலம், அவங்களோட மாடா மாளிகை, அவங்களோட அந்தஸ்து வந்த அதாப தடுக்க முடியாததால, பணத்தால தடுக்கலாம், நோய டேப்லெட்டால சோமாக்கலாம். அவ்வளவு பயங்கரமானதான் சகோதரர்களே அநியாயம் என்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்புறாங்க. யமனுக்கு அனுப்புறாங்க கடைசி நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகத்திலே கடிவாளை பிடிச்சு கொண்டு நடந்துட்டு போறாங்க. முஆத் ரலியல்லாஹு ஒட்டகத்துக்கு மேல பல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டு, அவர்கள் இஸ்லாத்திப்ப காலைங்க அந்த விஷயங்கள் நான் சொல்லிட்டு சொன்னாங்க, யா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா இத்தகி தஅவத்தல் மظلوم. முஆதே, அநியாயம் இழைக்கப்பட்டவன் சாபத்தை பயந்துகோங்க. யார்கிட்ட அனுப்புனாங்க? பெரிய முத்தகைங்கள், தக்குவாதாரிகள் ஊருக்கா, எல்லாம் முஸ்தஜாபு தாவா இருக்கக்கூடிய ஊருக்கு அனுப்புனாங்க. யமனுக்கு அனுப்புறாங்க. அப்ப யார் இஸ்லாத்துக்கு வந்தீங்க? அந்த டைம்ல இஸ்லாத்துக்கு அழைக்கிறதுக்கு தான் அனுப்புறாங்க. அவங்களோட நீங்க நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நீங்க அவர்களுக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க. முஆது, வத்தகி தஅவத்தல் மظلوم فانه ليس بينه وبين الله حجاب. முஆத், பயந்துகோங்க பதுவாவே. அந்த அவன் பதுவாக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் அந்த ஸ்பாட் கபூல் செய்வான். அதனால பயந்துகோங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு என்னென்ன அநியாயம் எல்லாம் செய்யும். பிள்ளைகள் பெற்றோருக்கு அநியாயம் செய்யறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யறாங்க, முதலாளி தொழிலாளிக்கு அநியாயம் செய்யறார், தொழிலாளி முதலாளிக்கு அநியாயம் செய்யறார். இந்த அநியாயத்தால் பட்டு மாற்றி கொண்டிருக்கிறோம். விளங்குது இல்லை. தொழிலாளி நினைக்க அவனுக்கு மோசடி செஞ்சு விட்டேன், வருவா ஏதோ உலகத்துடைய அமைப்பில் ஏதோ அநியாயம் செஞ்சோம், அதனால நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ற அநியாயம் யாருக்கு செய்கிறோமோ அவனோட யார் தெரியுமா இருக்கிறேன். அநியாயம் இழைக்கப்பட்டுட்டா அவனோட உதவிக்கு யார் தெரியுமா இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து தாவாத் முஸ்தஜாபாத், 3 துஆக்கள் அல்லாஹ் அந்த ஸ்பாட் கபூல் செய்வான். அந்த துஆ கபூல். அதுல ஒன்றுதான் சொன்னாங்க, தாவத்துல் மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ கபூல். அல்லாஹ் சொல்றான, இஸ்ஸதி வ ஜலாலி, இஸ்ஸதி வ ஜலாலி லஅன்சுரன்னக வல உபாத ஹீன். நீ பயப்படாதே. யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டீங்கோ, அநியாயம் இழைக்கப்பட்டவனை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்றான், என்ற கண்ணியத்தின் மீது ஆணையாக, ரப்பு சத்தியம் பண்ணி சொல்றான், என்ற மகத்துவத்தின் மீது ஆணையாக, லஅன்சுரன்னக, நான் வெகு சீக்கிரம் உனக்கு உதவி செய்வேன். அவ்வளவு பாது கொஞ்சம் தாமதமானாலும் என்ற உதவி உனக்கு இருக்கு, நீ பயப்படாதே. சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பேர் சொத்து சேர்த்தாங்க பிள்ளைகள் கண்டி, பரம்பரை கண்டி, ஆனா உதவேல, பரம்பரால பிரயோசனம் அடையல, பிள்ளை குட்டிகளுக்கு அடிதடி சண்டை. ஏன் இவர் அநியாயமான முறையில் அபகரிச்சது அதுக்குள்ள இருக்குது. எத்தனை பேரை பதுவாவோடு இவரை சேர்த்திக்கிறாரு, எத்தனை பேரை பார்ட்னர்ஷிப் பண்ணி சேர்த்துட்டு அவர்களுக்கு பொள்ளு, அவர்களுக்கு அநியாயம், அவர்களுக்கு மோசடி. 7 மண்டை எடுத்து காட்ட பார்ப்போம், அநியாயம். இவர பவர் அதை இதை வச்சு 4 பேரை பிடிச்சி என்னத்தையாவது பேசி இங்க வெள்ள ஏலும், இங்க வெள்ள ஏலும். ஆனா மறந்துடாதீங்க, மிச்ச பேர் அநியாயத்துல கைவிட்டு போறாங்க. எங்களுக்கு என்ன நடந்து ஒண்ணு நடக்கல. ரப்பு சொல்ற அநியாயக்காரர்களை பார்த்து, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலா, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அம்மா யஅமலு ஸாலிமூன் இன்னமா யுஅخிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார் முஹ்திஈன முக்னிஇ ரூஸிஹிம் லா யர்தது இலைஹிம் தர்ஃபுஹும் வ அஃபிததுஹும் ஹவா. நீங்க நினைச்சு கொள்ள வானாம் அநியாயக்காரர்களே, அநியாயத்துல கைவிட்டு போறவங்களே, நான் சொல்லல, குர்ஆன் பேசுது அவங்கள பார்த்து. நீங்க நினைச்சு கொள்ள வானாம் அல்லாஹ் அவங்கள விட்டு பராமுகமாயிக்கிறான்னு சொல்லி. அல்லாஹ் நீங்க செய்யற அநியாயத்துல கண்டு காணாம நினைக்க வேண்டாம். இன்னமா யுஅخிருஹும், அவன் கொஞ்சம் பிட் போட்டு வச்சுக்கிறான், குடிக்க இருக்கிறான், குடிக்க இருக்கிறான். எப்படியாப்பட்ட நாள் என்ற அந்த நாள் உலகத்திலே தண்டனை ஒரு ஆகிறதுல எந்த புடியண்டா குர்ஆன் சொல்லுது, பார்வையெல்லாம் தடமாறக்கூடிய, கீழ் நோக்கி இருக்கக்கூடிய, உள்ளம் தடமாறக்கூடிய, பார்வையெல்லாம் மேலோக்கி இருக்கக்கூடிய அப்படியாப்பட்ட அந்த பயங்கரமான நாள் அல்லாஹ் புடிக்கிறான். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயத்துக்கு பயப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நோமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. பஷீர் ரலியல்லாஹு, நோமான் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி நஹல்து வலதி, நான் என்ற பிள்ளைக்கு இந்த அடிமையை கிஃப்டா கொடுக்க போறேன். இதை நான் சொன்ன உடனே மனைவி சொன்னா, மத்த பிள்ளையெல்லாம் குழம்ப போறாங்க, இது சரி வராதுண்டு. அதுக்கப்புறம் மனைவி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சொல்லுங்க, அவங்க சரி கண்டா சரி. அதனால நான் கொடுக்கிற இந்த கிஃப்டுக்கு நீங்க ஷாஹிதாக இருங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க நீதமா நடக்க தானே விரும்புறீங்க? ஆமா. கேட்டாங்க, எல்லா உங்களோட பிள்ளைகளுக்கும் இப்படி அடிமையை கொடுக்குறீங்க? அடிமைங்கிற அந்த காலத்துல ஒரு வியாபார பொருள் மாதிரி, விற்கப்படக்கூடிய ஒரு பொருள், பொருளாக அந்த நேரத்தில் கணிக்கப்பட்டது அடிமைகள். கேட்டாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குறீங்களா? இப்படி இல்லையா?
ஆளை விடு, வேறொருத்தரை போய் பாரு, இதுக்கு என்ன விட்டுரு. இன்னி லா அஷ்ஹது அலா ஜூர், நான் ஒரு காலம் இந்த அநியாயத்துக்கு பாவத்துக்கு சாட்சியா இருக்க மாட்டேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்துவாங்க. இல்ல நீங்க செய்யற அநியாயம், பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமா நடக்காம நீதம் கெட்டு நடக்கிறதும் அநியாயம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள், சிலர் பொம்பளை பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துற, கரை சேர்க்கொண்டு ஆம்பளை சரி நீ எப்படி சரி தேடிக்கோ, இல்லாட்டி ஆம்பளை கொடுத்துற விட்டுற, இல்லாட்டி ஒரு புள்ளியோட ஒரு மாதிரி இன்னொரு புள்ளியோட ஒரு மாதிரி. அல்லாஹ் மன்னிக்கோன்னு சகோதரர்களே, அது மௌத்துக்கு பின்னாலதான் அனந்தர சொத்தல் இதுதான் கரைவி சொல்லி ஆணுக்கு 2 பெண்ணு கொண்டு அதை குர்ஆன் அழகா தெளிவுபடுத்தி அனந்தர சொத்தை எப்படி பிரிக்கணும். சரி, அப்படி இல்லாம உயிரோட இருக்க சொல்ல பிரிச்சா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மூத்த பிள்ளை கடைசி பிள்ளை எல்லாம் உண்டுதான். எல்லாத்துக்கும் மத்திய நீதமா தான் நடக்கணும், அதுவும் அநியாயம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயத்தை ரொம்ப பயப்படணும். அநியாயக்கார பதுவாக்கு நாங்க ஆளாகிடக்கூடாது. அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை. அவ்வளவுக்கான காபிர் காபிர் மாற்று மத ஒரு சகோதரருக்கு அநியாயம் செஞ்சு அவன் கையேந்தினாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். தாத்தாரிங்களுக்கு வந்த அழிவு எல்லோருக்கும் தெரியும். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் இதை பதிவு செய்யும் பொழுதோ, இதை எழுதுறதா வானாமா, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சோதனை. ஒரே நாள்ல 10,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. ஒட்டகங்கள் இரத்தத்துல வழுகி விழுந்தது, இரத்த கடல். ஏன் இது நடந்துச்சு? முஸ்லிம்கள் அந்த வியாபார கூட்டத்துக்கு மோசடி செஞ்சாங்க. ஒரு வியாபார கூட்டத்துக்கு மோசடி செஞ்சாங்க. அதுல தலைவர் ஜெங்கிஸ் கான் மேல மலைக்கு மேல ஏறி முஸ்லிம்களுடைய ரப்பே கூப்பிட்ட விதம், முஸ்லிம்களுடைய ரப்பே அழைச்ச அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சா, அல்லாஹ் எப்படி கோழைகளா நீண்ட வரலாறு, அல்லாஹ் எந்த அளவுக்கு கோழைகள் ஆக்கினான் என்றா, ஒரு பெண்மணி வந்து சொல்லுவா, நீ இந்த இடத்துல நில்லு, நான் வீட்டை வைத்து வாள் எடுத்துட்டு வாரேன்டா. இவர் கேட்க மாட்டாரு, ஏன் என்ன கொல்ல போறாய், நான் உனக்கு என்ன அநியாயம் செஞ்சேன் என்று கேட்கறதுக்கு கூட வலிமை இல்லாத அந்த அளவுக்கு கோழைகளாக அல்லாஹ் மாத்தினா. ஒரு மாற்று மத சகோதர பதுவா காலானத, மாற்று மத சகோதர பதுவா காலான இந்த அடியண்டா. களிமா சொன்னேன், தஹஜ்ஜத் நேரத்துல ரப்பிட்ட கதர்றவனுக்கு அநியாயம் செஞ்சா எப்படி இருக்கும்? கடைசி நேரம் அல்லாஹ் கடைசி வானத்துக்கு வந்து கேட்கிறான், யாரும் இடத்துல கேட்கக்கூடியவங்க இல்லையா? நான் கொடுக்கிறேன் அவனுக்கு கேட்கிறது. அந்த நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறவனுக்கு அநியாயம் செஞ்சா எப்படி இருக்கும்? அந்நியவன்ற பதுவாக இவ்வளவு பவரண்டா. அல்லாஹ்க்கு நெருக்கமானவன் கையேந்திரா என்னவாகும்? அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பதுவாவை நாங்க பயப்படுவோம். அதனால யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாங்க. இவர் வேலைக்காரன் தானே, என்ன செய்ய போறாரு? 4 பேருக்கு முன்னாலே, தொழிலாளிக்கு முன்னாலே, கஸ்டமருக்கு முன்னாலே அவரை கேவலப்படுத்துறது, அவரை ஏசுறது. நாங்க நினைக்கிறோம் பணம் கொடுக்கிறேன் தானே அவருக்கு. நீங்க பணம் கொடுக்குறீங்க அவருக்கு செஞ்ச வேலை, அவருக்கு ஏசுறதுக்கு இல்லை. அவரை 4 பேருக்கு முன்னாலே கேவலப்படுத்துறதுக்கு இல்லை பணம் கொடுக்குறீங்க. நீங்க பணம் கொடுக்கறதுக்கு மேல நீங்க வேலை வாங்குறீங்களா? இதுவும் அநியாயம். வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம இருக்கிறீங்களா? ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சத்தியம் பண்ணது, நான் நாளைக்கு இவர்களுக்கு எதிராக வழக்காடுவேன், ரப்பு வழக்காடுவான். அதுல ஒருத்தரை வேலைக்கு அமர்த்தி அவர் வேலையை பூர்த்தி செஞ்சிட்டாரு, அவரு கொடுக்கிற சம்பளத்தை சரியா கொடுக்க, வேலையெல்லாம் கிளீனா நடக்குது, சம்பளம் அந்த அரைவாசியை கொடுத்துக்கோ, இன்னைக்கு சரியா பிசினஸ் இல்லை. சிலர் 4ஆம் சம்பளத்துக்கு வராங்க, 4ஆம் தான் கொடுக்கணும், வேலை முடிஞ்சோன்னு. மாசத்துக்கு பேசி இருந்தா மாசம் முடிஞ்சோன்னு கொடுக்கணும். சில மாசம் முடிஞ்சோம் இந்த கொஞ்சத்தை பிடிச்சுக்கோ, பிறகு பார்ப்போம். பிறகு அவர் விலகி போறாரு, சாதி பெயில விட்டு போடுறோம், அவரு கேட்க பயம். அல்லாஹ் மன்னிக்கு, இதெல்லாம் அநியாயம் சகோதரர்களே. உள்ள நொந்து போனா அதால பதுவா செய்யவும் தேவையில்லாம அநியாயம் செஞ்சாலே நமக்கு அதாவது தான். அநியாயம் செஞ்சுட்டோம், அவன் மன்னிக்கலேண்டா நாங்க மாட்டி. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கிதாபுல எத்தனையோ நோய்கள், எத்தனையோ கஷ்டங்கள், அவர் எடுக்கிற காரியங்கள்லாம் தடையா போகுதோ, அவர பிரயாணம் கஷ்டமாகுது, நிலைமை எல்லாம் சீர்குலைஞ்சு போகுதோ, எல்லாம் கை கட்டி வாய் கட்டுது இல்லைங்கிறோமே, சில வேலைகள்ல அதோடைய காரணம் இதுவாக இருக்கலாம். எப்படி வருமன்னு அல்லாஹ் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில் ஸாலிம் இன்னல்லாஹ யும்லில் ஸாலிம், அல்லாஹ் அநியாயக்காரனை பிடிப்பான். பிடிச்சா தப்பேலாம். லம் யுஃப்லிது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவனால தப்ப முடியாது. சொல்லியிருந்த ஆயத்து வகதாலி அஹது ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமா இன் அஹதஹு அலீமுன் ஷதீத். அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது, ரொம்ப நொம்பலமானது. அந்த ரொம்ப வேதனையாயிக்கும் அல்லாஹ்வுடைய பிடி, அநியாயத்துக்கு வர பிடி. அதனால யாருக்காவது அநியாயம் செஞ்சு நான் மன்னிப்பு கேட்டு இங்கே ஹலால் தேடி இருக்கு. கடன் எடுத்துட்டு கொடுக்கிறோம் இல்ல, பார்ட்னரா சேர்த்து போட்டு அநியாயம், வீடு எடுத்துட்டு அதுல மோசடி, கடை எடுத்துட்டு மோசடி, அநியாயம் அடுக்கி கொண்டே போலாம். ஒன்றொண்டா சொல்ல தேவையில்ல, உள்ளத்துல கைய வச்சா எங்களோட உள்ளம் எங்களோட உண்மையை பேசும். எத்தனை பேருக்கு என்னென்ன விதத்துல எங்க வச்சு எப்படிலாம் அநியாயம் செஞ்சுக்கிறோம். யாரும் எங்களை வந்து சொல்ல தேவையில்லை நீ அநியாயக்காரன், யாரும் வந்து எங்கிட்ட சொல்ல தேவையில்லை. எத்தனை பேரை சொத்துக்களை அபகரிச்சுக்கிறோம், காணி அபகரிச்சுக்கிறோம். புகாரியுடைய ரிவாயத், அல்லாஹ் மன்னிக்கணும், மன் அகத ஷிபரன் மின் அர்தி பிகைரி ஹக்கின், யாரு தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பூமியில ஒரு ஷானை அபகரிப்பாரோ, தனக்கு சொந்தமாக்குவாரோ, துபிகலஹு யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாளையில அந்த பூமியுடைய 7 பூமியையும் எடுத்து வளையமாக்கி இவர கழுத்துல போட்டு இருக்கப்படும். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். நாளைக்கு ஒவ்வொருத்தரும் கண்டுகொள்வான், இவன் தான் காணியை சுருட்டினவன், பூமியை சுருட்டினவன், வேலி அங்காளிங்கால் அடிச்சு சொந்தமாக்கிட்டோம். லீட வேணும்னு எங்களை பேருக்கு மாத்தலாம் 4 பேரை பிடிச்சி. ஆனா சகோதரர்களே, அங்க தப்பேதான், அங்க எடுத்து காட்டப்படும். காணி களவாண்டவன், கடையை களவாண்டவன், பள்ளி சொத்தை களவாண்டவன், இவன் அநியாயக்காரன், நாளைக்கு எடுத்து காட்டப்படும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாளைக்கு கியாமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்கு ஒரு 3 தினம் இல்லாட்டி 4 தினம் சரியான வருத்தம். தலையில பட்டிய கட்டி கொண்டு வந்தாங்க, மிம்பர்ல ஏறினாங்க. ஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை துதிச்சாங்க, அல்லாஹ் புகழ்ந்தாங்க. சொன்னாங்க, காத்தல்லாஹு யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹி மஸாஜிதா, யஹூதி நஸாராக்கள் அல்லாஹ் அழிப்பானாக, அவர்கள் அவர்களுடைய நபிமாருடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். லா தத்தஹிது கபரி வஸனன் யுஅபத், இந்த கபரை வணங்கப்படக்கூடிய வணக்க ஸ்தலமாக எடுக்காதீங்க என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இதோ நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா, அடிச்சிருந்தா, ஏசி இருந்தா இந்த பழி தீர்த்து கொள்ளுங்க, எலும்பி அடிங்க, எனக்கு எலும்பி ஏசுங்க. நான் யாருக்காவது தர வேண்டி இருந்தா, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு முன்னுக்கு இருந்தாங்க, சொன்னாங்க, இந்தாங்க இவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு தர வேண்டியது. ஏன் முஸ்லிமுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கானத் லி அஹிஹி மظلமா, யாரும் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா ஃபயதஹல்லல் மின்ஹுல் யௌம், இன்றைக்கே நீங்க ஹலால் தேடிக்கோங்க. அதுக்கு கபில அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹம், உங்களோட தீனாரோ, உங்களோட காசு, உங்களோட பதவி, உங்களோட பட்டம், உங்களோட சொத்து, உங்களோட செல்வம், உங்களோட பேங்க் பேலன்ஸ் எந்த ஒன்று உங்களுக்கு பிரயோசனம் கொடுக்க முடியாத அந்த நாள்ல வந்து மாட்ட முன்னாலே இங்கே ஹலால் தேடிக்கோங்க. எடுத்ததை கொடுத்துருங்க, இல்ல மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்க, இல்ல அங்க வந்து மாட்டுவீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால மிம்பர்ல ஏறி சொன்னாங்க, நான் யாருக்காவது அடிச்சிருந்தா அடிங்க, ஏசி இருந்தா எழுப்பி ஏசுங்க, பழி தீக்கணுமா இந்த முஹம்மதுடைய உடம்பு இந்தாய்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி தீத்துக்கோங்க, கொடுக்கல் வாங்கல் அப்படி இப்படியா கேட்டு எடுத்துக்கோங்க என்றாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே எப்படி தீர்ப்பு கொடுக்கப்படும்? நாளைக்கு மறுமையில் அடிச்சா அடியோ, ஏசுனா ஏச்சோ, காணி பூமியோ கொடுக்கறதே இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ததுரூன மனில் முஃப்லிஸ், பங்களோட்கார யாருன்னு தெரியுமா? நாம் யா ரசூலல்லாஹ் மல்லா தீனார லஹு வலா திர்ஹம், யாரிடத்துல காசு பணம் இல்லையோ, இருந்து இல்லாம ஆகிட்டோ, அவன் தான் லொஸ்டானவன். சொன்னாங்க, நான் அவனோட பத்தி கேட்கல, காசு பணம் இருந்து இல்லாம அவங்கள பத்தி கேட்கல. சிலர் கியாமத்துடைய நாளில வருவாங்க, யதி யௌமல் கியாம பிஸ்ஸலாத்தி வ ஸியாமின் வ ஸதகா, நாளைக்கு வருவாங்க கியாமத்துடைய நாளில
தொழுது நன்மை, சதக்கா ஜகாத் கொடுத்து நன்மை, ஹஜ்ஜி செஞ்சு நன்மை, உம்ரா செஞ்சு நன்மை, மழை மாதிரி நன்மை இருக்கும். ஒருத்தன் வருவான் மீசான்ல, யாரோ சத்தமணி ஹாதா, யால எனக்கு ஏசினா, நாளைக்கு கவுண்டிங் இல்ல, மறுமையில எத்தனை ஹஜ் முடிச்சுக்கிறார் பார்க்கப்பட மாட்டாது, எத்தனை உம்ரா முடிச்சுக்கிறார் பார்க்கப்பட மாட்டாது, எத்தனை கோடி ரூபாய் சதக்கா கொடுத்தார் பார்க்கப்பட மாட்டாது, எத்தனை ஆயிரம் ரக்காத் தொழுதார் பார்க்கப்பட மாட்டாது. நாளைக்கு என்ன? நாளைக்கு வஸன், நாளைக்கு நிறுவே வனதஉல் மவாசீன ல்-கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளில நாம் நீதமான தராசுகளை நிறுவுவோம். தொழுகையோட பாரம் என்ன? கொடுத்த ஜகாத் சதக்காட பாரம் என்ன? பெருமையை கொடுத்தாரா, பேரு கொடுத்தாரா, போலவு கொடுத்தாரா, போட்ல தண்ட பேர் வரணும் என்று கொடுத்தாரா, ரப்புக்கா கொடுத்தாரா? இது அங்க விளங்கும் அந்த பாரத்திலே. சகோதரர்களே, வருவான் ஒருத்தன், யா அல்லாஹ் எனக்கு ஏசினா. முதல் தொழிலாளி வருவான், கணக்கெட்டு தீக்க மாட்டோம், இங்கே கிளீனா வந்து மீசான், யா அல்லாஹ் வேற என்ன போஸ், எனக்கு சும்மா ஏசினார், உம்மா விழுத்து ஏசினார், பாப்பா விழுத்து ஏசினார், தூசணத்தான் ஏசினார். அப்படியா? நெருத்து பார்க்கப்படும். சில வேலை அவர் இந்த ஏசின ஏச்சுடைய பாரத்துக்கு இருந்த நன்மை தொழுகையா தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஹதீஸ்ல வந்து இல்ல, இன்ன பாவத்துக்கு தொழுகாச்சு விளங்குறதுக்கு சொல்றேன், தொழுகையோட நன்மை எடுத்து கொடுக்கப்பட பேத்துருவேன். இன்னொருத்தர் யாரும் அக்கல மாலி ஹாதா, என்ற பொருள் அநியாயமா திண்டாயா எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி கலப்படம் செஞ்சு மோசடி செஞ்சு வியாபாரம் செய்யற எல்லாரும் மாட்டுவாங்க. இங்க வியாபாரம் சக்சஸ். இங்க ஒரு கடை 2 கடையா மாறும், பழைய வாகனம் புதிய வாகனமா மாறும், ஒரு வீடு 4 வீடா மாறும். அந்த கஸ்டமரை மௌத்து வரை சந்திச்சிக்க மாட்டோம். மாஷர் மீசான்ல வந்து யா அல்லாஹ் பொய் சொல்லி என்ற சல்லிய பறிச்சான், ஐயா நன்மை எடுத்து கொடுக்கும். சரி ஆஜார் ஹஜ்ஜு போயும், யால அடிச்சா ஏசினா, என்ன சகோதரி வருவா, நானா வருவா, தம்பி வருவா, உம்மா வருவா, என்ற சொத்தை விளையாடிட்டான், அனந்தர சொத்தை எடுத்துட்டான், எல்லாத்தையும் எங்களுக்கு வர வேண்டிய ஒன்னும் வரல, பிரிச்சு கொடுக்கப்பட்டு சலதான் ஹத்தா ஃபனியத் ஹஸனாத்துஹு, நன்மையெல்லாம் அப்படி ஃபிளட் ஆயிரும், கொடுக்க ஒன்றும் இல்லை. சலதான் சொன்னாங்க, பின்பு முகம் குப்புற எடுத்து நரகத்துல வீசப்படுமா, சும்மா துறையா பின்னா. அதான் அந்த ஹதீஸ் சொல்லுது, மா மின் ذنبٍ أجدر أن يعجل الله لصاحبه في الدنيا قبل الآخرة مع ما يدخله في الآخرة. அநியாயம் இதுக்குரிய தண்டனை உலகத்திலே அவர் அனுபவிச்சாரு, ஆகிரத்திலே செஞ்ச நன்மையெல்லாம் கொடுக்க வேண்டியவர் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால சகோதரர்களே, நம்ம விட்டு சென்ற மாதம், நாம் இருக்கக்கூடிய மாதம், நம்மட முன்னோக்கி வரக்கூடிய மாதம், இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ, இது அஷ்ஹுருல் ஹுரும், சங்கை மிக்க மாதங்கள், அடுத்த ரஜப் மாதம், இதெல்லாம் அல்லாஹ் பேசிட்டு வந்து ஃபலா தظلموا فيهن انفسكم, நீங்க இதுல யாரும் உங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க. எங்களுக்கு செய்யற அநியாயம் என்ன? நாங்க மத்தவனுக்கு செய்யற அநியாயம் நாங்க உண்மையிலேயே நமக்கு தான் செய்யறோம் அநியாயம். வெளிரங்கத்தில் அவன் கஷ்டப்படுறமாய் விளங்குது, நாங்க பட்டு மாயே இருக்கிறோம் 2 உலகத்திலேயும். அது உடனே விளங்காது, சொணங்கி விளங்கும். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நான் சொல்லி முடிக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியாகி போகிற ஒரு துஆ ஒன்று ஓதுவாங்க. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிட்டு இந்த துஆ ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அضل உதல் அவ் அஸில்ல உஸல் அவ் அظلم உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைஹி. யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். எதிலிருந்து? வழி தவறுவதிலிருந்து, வழி தவற வைப்பதிலிருந்து, தீன மார்க்கத்தை விட்டு வழி சருகி போறதிலிருந்து, மக்களை வழி சறுக்கிறதுல இருந்து, நான் மத்தவனுக்கு அநியாயம் செய்யறதுல இருந்து, நான் ஒரு அநியாயக்காரனாக மாறுறதுல இருந்து, மத்தவன் எனக்கு அநியாயம் செய்யறதுல இருந்து, நான் வெளியில வைத்து மடத்தனமா நடந்து ஏமாறுறதுல இருந்து, மத்தவன் என்ன மடேனாக்குறதுல இருந்து, யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன் என்ற துவா ஓதிட்டு தான் ஸல்லல்லாஹு வெளியில போவான். அவ்வளவு பயம். என்னால் ஒருத்தருக்கு அநியாயம் நடந்துடக்கூடாது, என்னால் ஒருத்தருக்கு மோசடி நடந்துடக்கூடாது. இதை ஓதிட்டு போனா அன்றைக்கு எத்தனை பேர் சொன்னா, தெரியற நான் நம்பவே இல்லை, அவனை நம்பி ஏமாத்திட்டான், மடேனாகிட்டான், என்ன சொல்றோமா இல்லையா? துவாவை யக்கீனோடு ஓதிட்டு போங்க, அல்லாஹ் பாதுகாப்பான். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்வதிலிருந்தும் அநியாய இழைக்கப்படுறதிலிருந்தும் அல்லாஹ் எம்மையும் சந்ததிகளையும்
அல்லாஹ் பாதுகாப்பானாக. அநியாயத்துக்குரிய உண்மையான தௌபாவை மௌத்துக்கு முன்னால செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமனர்களுக்கும் தந்தருவானாக. அநியாயங்கள் இருந்தும் அநியாயக்காட பதுவாக்கள் இருந்தும் அல்லாஹ் எம்மையும் எமது சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்க அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக, பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. விசேஷமா யா அல்லாஹ் பலஸ்தீன்ல கஸால அந்த முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறார்கள் யா அல்லாஹ், பார்க்க முடியுதில்லை யா அல்லாஹ், தாங்க முடியுதில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அனைத்தையும் நன்கறிந்தவன் ரஹ்மானே, உனக்கு சொல்லி வழங்கப்படுத்த வேண்டிய எந்த தேவையும் கிடையாது யா அல்லாஹ். போன்ற நாட்டம் இல்லாம ஒன்றும் நடக்காது யா அல்லாஹ். இதனுடைய ஹிக்மத்துகளை நீ தான் நன்கறிந்தவன் யா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியுதில்லை யா அல்லாஹ். அந்த சீதைகளுக்கு உதவி செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாத்துரு யா அல்லாஹ், மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டி தந்துரு யா அல்லாஹ். அதுல எங்களுக்கு தொடக்கூடிய பாக்கியத்தை தாய் யா அல்லாஹ், அவருடைய நிலைமைகளை சீராகி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் தாயை இழந்து தந்தை இழந்து பிள்ளைகளை இழந்து உறவுகளை இழந்து நிற்கிறார்கள் யா அல்லாஹ், வீடு வாசல் சொத்து செல்வங்களை இழந்து நிற்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தின்ன உணவு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு உதவி செய் யா அல்லாஹ். அவர்களை முன்னாலும் பின்னாலும் மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் எல்லா பக்கங்களும் நீ அவர்களுக்கு பாதுகாத்துரு யா அல்லாஹ். அவர்களுக்கு கார்மானங்களை செஞ்சிரு யா அல்லாஹ். பூரா உம்மத்தையும் பாதுகாத்துரு யா அல்லாஹ். எங்களோட முடிய நல்லா தாக்கிரு யா அல்லாஹ். கடைசி தர்வா இலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்களோட உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்கள் சித்திகள் ஷுஹதாக்களோட வீட்டிற்குரிய பாக்கியத்தை என் மனதிற்கு தந்தருவாயா. Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.